ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பவும் போல் சிஎஸ்ஆர் போட போகிறோம். வீடியோக்குள்ளே போய் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் கொடுத்து டைம் ரொம்ப ஆகுது மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுங்க. பட்டுன்னு காட்டிட்டு போகுது. ஆனஸ்ட் இருக்காங்க 100ல் தானே இருக்கு, எதுக்கு வர மாட்டேங்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிஎஸ்லாம் வேணாம், இந்த வாட்டி பிஆர் ட்ரை பண்ணலாம் வாங்க. பிஆர் சீக்கிரமாக வந்துச்சு. ஓகே நிறைய பேர் இருப்பாங்க போல. ஒரு 48 பேர்கிட்ட இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்கிறேன்னடா கேட்குறீங்க? பாருங்க, மேலே தெரியுது, ஆனால் என்னால் மார்க் பண்ண முடியல. பாருங்க 48 பேர் நம்மளே சேர்த்தா தான். பாருங்க நம்ம இங்கே இருக்கோம். நெக்ஸ்டரா நம்ம எங்கே இறங்குறது? எங்கே இறங்கணும்? ஒரு இடம் அந்த பாக்ஸிங் ஜிம்மில் இறங்கிட்டு ஓய், எங்கேயும் ஒன்றும் இறங்கினானா செத்துருவான். என் கையில் மினி யூசி வேறு இருக்கு. ஐயோ பயப்படக்கூடாது. ஓடிடுவேன் நான், ஒரே ஓட்டம். இந்த எதுவுமே இல்லையா? இருக்கு. சண்டை போட்டுக்கிறாங்க வெளியே. அவனும் இருக்கான் பக்கத்தில். பார்த்துட்டேன். எங்க இருக்கான்? இதோ பார்த்துட்டேன்டா. அதுக்குள்ளங்களா போயிட்ட? அதுதானே ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டேன்டா. ஓடு மண்டையிலே தூக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். புல்லட் பொறுக்கிக்கலாம். கொஞ்சம் புல்லட் வேறு இருக்கிற மாதிரி இல்லை. அவன் பாருங்களேன் என்ன கண்ணு வச்சு அடிச்சிருக்கானே. இந்த கண்ணு நம்மளுக்கும் நான் கொஞ்சம் நல்லா ஆடுவேன். எப்படின்னு எங்கேயும் நல்லா எடுத்துருக்கேன். இங்கே கத்தானா இருக்குது. இதை போகிறது ஷீல்டு கன் இருக்குது. ஷீல்டு கன் எடுத்துக்கேன். எப்படியோ லாங் ரேஞ்சு கன் தானே அது. ஷீல்டு வச்சுக்கலாம். ஐயோ எவனோ இருக்கானோ, இருக்கிற மாதிரியே தெரியலையே. அது காயினு இருக்கிற மாதிரி தெரியலையே. நான் அப்படி இருக்கீங்களோட சரி பார்த்துருவேன். எப்படி முடிச்சாம
ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு மேட்ச்க்கு போடலாம். எப்படி முடிச்சான்னு தெரியல, மண்டையிலே ஸ்டாண்ட் பண்ணுவேன் இல்லையே. இப்படி வந்தாச்சு மறுபடியும் இப்போ இங்கே ஆரணும். வேலைக்கு ஓரமாக இறங்கி பார்த்துட்டேன்டா. உயிரோட இருக்கியாடா? அவ்வளோதான். ரிவெஞ்சுனா இதுதான் ஃப்ரெண்ட். ரிவெஞ்சு எப்படியான ரிவெஞ்சு? புல்லட் இல்லை, மீட் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் இல்லையாடா? ரிவெஞ்சுனா இதுதான் ஃப்ரெண்ட். ஒன்று இருக்கான் பி அலாட். வெடிக்க சுற்றிக்கலாம். அவங்க 5 பேர் நாட்டுக்கு எவனாச்சும் வந்துட்டானோ பிரச்சனையா? இன்னும் இது மேலே ஒரு வாட்டி இறங்கிக்கலாம். பார்த்துட்டேன் ஏன்னா வராங்க. அதான் முடிச்சிட்டேன். எங்கேருந்து ஓடி வர பையன்? இருக்கியா? இன்னும் இருக்கான் பக்கத்தில். மொத்தம் கேட்குது. மனுஷன்டா நீட்டேன்னா சும்மாவா? நம்மளுக்கு வரமெல்லாம் மேகு பயிலாக இருக்கான். மேகை வச்சுனே வரான். உட்பேக்கர் போட்டு நல்ல வேலை ஒரு சூப்பர் மெடிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா செத்துட்ருப்போம். இருந்தாலும் பரவாயில்ல, இது நம்மக்கிட்ட நிறைய இதுவும் இருக்குது. நிறையா இருங்க. ஒருத்தர் கார் எடுத்துட்டு வரான். இந்த வாட்டி ஒன்டாபடியிலும் அழுத்தி பிடிச்சி கையெல்லாம் வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்மெட் லெவல் 1. யோயோ தானா போய் எவனும் இருக்கிற மாதிரி தெரியலையே. 15 பேர் இருக்கும். ஆஹா P90 இருக்கு. ஏற்று போமா? டிராக்டர் ஓட்ட முடியுமா? முடியாது. குளோவாலுக்கெல்லாம் கஞ்சி தோணும் பட்டேன்னா யார்றாங்க? எவனும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாங்க. இதுங்க நம்ம இங்கேருந்து ஓடி போயிடலாம். எவனும் இருக்கிற மாதிரியே தெரியல. இருக்கிற மாதிரியே இருக்காங்க, இருக்காத மாதிரியே. ஐயோ சண்டை எங்கடா இருக்கேன்? அவ்வளோதான். சரியான பாதி லூட் எடுத்துக்கலாம். உணர்வும் யாரா ஒரே புல்லட்டில் வச்சான் போல ஃப்ரெண்ட்ஸ். ஓ பெஸ்ட்டு. எங்கன்னு பார்த்துட்டு அங்கே பார்த்துட்டேன். பிடிச்சி அழுத்திடுவேன். அவனே P90 எப்படாச்சான்? இதோட பன்னி நல்லா தானே ஆடுறேன். அப்புறங்க பார்த்துக்கலாம். 28 ஏறிச்சா? 22. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட வீடியோ முடியுது. அதனால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ப்ளூ கேமிங் எஃப்எஃப்.